ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லியும் மீன் குழம்பும் தான். சங்கரா மீன் குழம்பு இன்னைக்கு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லிக்கு ரேஷியோ வேணும்னு யாராவது கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து இட்லி மாவுக்கு வந்து ரெசிபி சொல்லியிருக்கேன் எந்த அளவுன்னு. அது புரியலாட்டி உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ நல்லா தெளிவான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருந்தோம். மீன் குழம்புல எப்போதும் சங்கரா மீன் குழம்பு வச்சாலும் நம்மளுக்கு வந்து எப்போதுமே ரொம்ப நல்லாவே இருக்கும் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. சமையல் ஒர்க்கும் தனியாக எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 20 பேருக்கு சமைக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு தனியாக. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து மீன் குழம்பும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோடையே தான் இன்னைக்கு வீடியோ எடுத்தது. எனக்கு வந்து ரொம்ப வேலை அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதில் வந்து மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். குழம்பு வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டான அளவு வந்து சொல்ல முடியாது. நம்ம எப்போதுமே வந்து லேடிஸ் குழம்பு வைக்கிறப்ப அவங்கவுங்க கண் பார்வைக்கு ஏற்றாப்புல தான் அளவில் எடுப்பாங்க. நான் எப்போதுமே ஆனால் மீன் குழம்புக்கு புளி தான் வந்து அதிகமாக எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம மீன் குழம்புனாலே புளி தான். அதுவும் வந்து வீட்டில் நம்ம கடையில் வாங்காத புளியாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பழைய புளியாக கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி தேவையான அளவு வந்து மீன் குழம்புக்கு எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுருவேன் உரிக்கிறதுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக. அதுதான் எனக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டே வெங்காயத்தை ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி போயிடும். அதை உரிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வைப்பேன். இந்த சங்கரா மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து தக்காளி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஊற்றிட்டேன். இதை விட நான் வந்து கொத்தமல்லியும் சேர்த்து அரைப்பேன். நைட்டு இன்னைக்கு கொத்தமல்லி இல்லாதனால கொத்தமல்லி போடலை. அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாச்சிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மாவோட அம்மாக்கிட்ட. அவங்க தான் வந்து மீன் குழம்பு இந்த மாதிரி வைப்பாங்க. அவங்க வைக்கிறத பார்த்து தான் நான் இது மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தனித்தனியான மிளகாத்தூள் இருந்தால் தான் குழம்பு வைக்கிறதுக்கு செட் ஆகும். மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள் தனியாக இருந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக புரியும். எனக்கு அப்படி தான் புரியும். சில பேர் சேர்த்து அரைச்சி வச்சுப்பாங்க மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும். நான் வந்து தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். இப்போ மிளகாய்த்தூளில் 1 ஸ்பூன் போட்டேன்னா மல்லித்தூளில் வந்து 2 ஸ்பூன் போடுவேன். அந்த மாதிரி கணக்கில் ரேஷியோவில் நான் வந்து குழம்பு வைப்பேன். இப்போ வந்து புளி நல்லா ஊறிடுச்சு. இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கூடயே இப்போ நான் வந்து இந்த புளி தண்ணியையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த புளியை வந்து எவ்வளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அதை மறுபடியும் கரைச்சி எடுத்துப்பேன். புளிப்பாக இருந்தால் தான் எனக்கு வந்து மீன் குழம்புக்கு மட்டும் புளி நிறைய சேர்ப்பேன். மித்தபடி கார குழம்புக்கெல்லாம் புளி ரொம்ப சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம மீன் அலசையிலையும் உப்பு போட்டு தான் அலசுவோம். அதில் கொஞ்சம் இருக்கும். இப்போ பச்சை மிளகா வந்து 2 கீரி போட்டிருக்கேன் இதில். மோஸ்ட்லி எப்பயாவது பச்சை மிளகா போடுவேன், ஒரு சில நேரம் போட மாட்டேன். அந்த டைம் டெம்ப்டிங்கை பொறுத்து இருக்குது. அந்த நேரம் ஆசையாக இருந்துச்சுன்னா பச்சை மிளகா போட்டு வைப்பேன், இல்லாட்டி வைக்க மாட்டேன். மாங்காய் போடணும்னு நினப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டோம்னா ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மாங்காய் போடலை. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இதில் எந்த தாளிப்புமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, புளி ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் தனியாக பிரித்து எடுத்துட்டேன் வறுக்கிறதுக்காக. இதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்த பிறகு மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு சேர்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணுவாங்க. சில பேர் வந்து முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து சேர்க்க மாட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எப்போதும் சேர்த்துப்பேன். அதில் மொறுமொறுப்புக்காக சேர்த்துக்கிறது.
இதோட கொஞ்சம் வந்து லெமனும் நம்ம புழிஞ்சுக்கணும். லெமன் இல்லாட்டி ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, புளி ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த புளியோட தண்ணிய கொஞ்சம் வச்சுருவேன். அந்த தண்ணிய வந்து இதில சேர்த்துப்பேன் புளிப்புக்கு. இப்போ லெமன வந்து புழிஞ்சு எடுத்துட்டேன். இத அப்படியே பெசறிட்டு மீன ஒவ்வொன்னா தடவலாம். நான் என்ன பண்ணுவேன் எப்போதும் ஒரு பாத்திரத்தில மீனு எவ்வளவு வறுக்கிறதுக்கு தேவையோ அத எடுத்துப்பேன். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மீனுலயே இந்த மசாலா ஐட்டத்த எல்லாத்தையும் போட்டுட்டு மீனோட சேர்த்து பெசருவேன். சரி இது மாரி ஒரு டைம் பெசறி பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் இது மாரி மசாலாவ தனியா எடுத்துட்டு மீன ஒண்ணொன்னா போட்டு பெசருவாங்க. அது மாரி பெசறி பார்க்கலான்னு இந்த தடவ இது மாரி ட்ரை பண்ணேன். நல்லா மசாலா நெறையாவே வந்துச்சு. பெசறிட்டேன். இத வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே இத பெசறி வச்சுட்டோம்னா, சாப்பிடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி மீன் பொரிச்சோம்னா, நம்மளுக்கு நல்லா ஊறி போய் இருக்கும். இத வந்து நான் எடுத்து தனியா ஒரு டப்பால வச்சிரலாம். நெறையா இருக்குல்ல, மறுநாள் பொரிச்சுக்கலாம் அப்டின்ட்டு தனியா வச்சுட்டேன். ஒரு 4 மட்டும் பொரிச்சுப்போம் அப்டின்ட்டு. நெறைய பேர் இன்னும் கரம் மசாலா தூள்லாம் போடுவாங்க இதுல. இன்னைக்கு நான் எப்போதும் ஒரு சிலதுல கரம் மசாலா தூள் போடுவேன். இதுல போடல. சிக்கன் வறுவலுக்கு தான் கரம் மசாலா தூள் போடுவேன். பெப்பர் தூள்லாம் போடுவேன். இதுல போடல. பாருங்க மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீன் குழம்பு வந்து அதுல உள்ள இம்பார்ட்டன்டான விஷயமே எவ்வளோ கொதிக்கணுமோ அந்த அளவுக்கு கொதிக்கணும். அது வந்து தூளுனால தான் செட் ஆகும். இப்ப எனக்கு வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்ப வந்து தேங்காவ அரைச்சு ஊத்திக்கலாம் நம்ம. வெறும் தேங்காய் மட்டும் தான் இதுல சேர்த்துருக்கேன். வேற சோம்பு, ஜீரகம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். வெறும் தேங்காவ அரைச்சு கடைசியா ஊத்திருக்கேன். எனக்கு மீன் குழம்புனா தேங்காய் அரைச்சு ஊத்தி வச்சா தான் வந்து எனக்கு நல்லாருக்கும். ஆனா இங்க சென்னையில பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரேரா தான் வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தி வைப்பாங்க. தேங்காய் அரைச்சு ஊத்தி வைக்காமலே வந்து மீன் குழம்பு வைப்பாங்க. எனக்கு வந்து அதே மாரி வச்சு செட் ஆயாச்சு தேங்காய் அரைச்சு ஊத்தி வச்சு. இப்ப வந்து நல்லா குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்ப மீன் போட்டுக்க போறேன். இன்னும் கேரளா ஸ்டைல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதே பேஸ்ல தான் குழம்பு வைப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டே மீன போட்டுருவாங்க. அதுல என்னென்ன மாங்காய் வேணுமா, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு, அதிலயே வந்து மீனையும் ஃபர்ஸ்ட்டே போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியா தாளிச்சு அதுல கொட்டுவாங்க. நான் வந்து மீன் ஃபர்ஸ்ட்டே போட்டா அது கரைஞ்சிரும், உடைஞ்சிரும்னு ஒரு மைண்ட் செட்லயே நம்ம இருக்கிறோமா, அதனால வந்து மீன வந்து கடைசியா தான் போடுவேன். போட்டுட்டு, இப்ப வந்து இந்த குழம்ப சிம்முல வச்சுட்டேன் கொதி வந்தோனே. இப்ப தனியா கடாயில வந்து தாளிச்சு கொட்ட போறேன். கடைசியா தான் தாளிச்சு அந்த குழம்புல கொட்டுவேன். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு. இதுல வந்து கடுகு, ஜீரகம் எதுவுமே போட மாட்டேன். வெந்தயம் மட்டும் தான் போடுவேன். வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இது 3 தான் போட்டிருக்கேன் இதுல. வேற எதுவுமே போட மாட்டேன். நெறைய பேரு ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வைப்பாங்க குழம்பு. நான் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இது 3 மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்ப இதுல கொட்ட போறேன். இங்க பாருங்க நம்ம எண்ணெய் ஊத்தாமலேயே அந்த மீன் குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மீன்ல உள்ள கொழுப்பா கூட இருக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயே ஃபர்ஸ்ட்டு ஊத்தவே இல்ல. நான் வெறும் குழம்பு, தூளு, குழம்புல வந்து தண்ணி இது மட்டும் தான் ஊத்தி கொதிக்க வச்சேன். இப்ப தாளிச்சு கொட்டிட்டு கிண்டிட்டேன். அவ்வளோதான் வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மீனும் வந்து வெந்துருச்சு நல்லா. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் தண்ணியா இல்லாம. அப்பதான் மீன் குழம்பு வந்து ரொம்பவே நல்லாருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. தனியா வந்து எடுத்து வச்சிரலாம். அடுத்தது வந்து இட்லி ஊத்தணும். இட்லிக்கு வந்து நான் காலையிலேயே வந்து ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டேன் மாவ. இங்க பாருங்க இது வந்து அரைச்சு எடுத்தப்ப எடுத்தது. கரைச்சு வச்சுட்டேன் மாவ தனியா, புளிக்கிறதுக்காண்டி. இத வந்து சாயந்தரம் மாவு ரெடி ஆயிருச்சு. ஏற்கனவே ஒரு 2, 3 ஷிஃப்ட் வந்து இட்லி ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற ஞாபகமும் வந்துச்சு. சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு இட்லி ஊத்தையில எடுத்தேன். காலையில ஒரு 10 மணிக்கு மாவு கரைச்சு வச்சேன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். அதுவும் வெயில் நாள்ல வந்து ரொம்ப நேரம் வெளியில வைக்காதீங்க. அன்னைக்கு யூஸ் பண்ற மாவ மட்டும் புளிக்க வச்சுட்டு, மத்த மாவ வந்து நீங்க புளிக்க வைக்கவே வேண்டியதில்ல. தனியா வெளியிலயே உள்ளயே வச்சிரலாம் ஃப்ரிட்ஜ்ல. உப்பு போட்டு கரைச்சு. அதுவே வந்து புளிச்சிருது. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதே வந்து புளிச்சிருது.
நான் வந்து இட்லிக்கு வந்து ரேஷியோ வந்து 4க்கு 1ன்னு போடுவேன் கணக்கு. 4 டம்ளர் எடுத்தோம்னா அதில் 1 டம்ளர் வந்து உளுந்து போடுவேன். ஒரு சில டைம் குத்து மதிப்பாகவும் போடுவேன். நல்லா தான் வருது. இப்போ வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 100 இட்லி ரெடி பண்ணுறேன். அதுக்கான மாவும் நான் தான் அரைக்கிறேன். எனக்கு நல்லா தான் வருது. இட்லி கல்லு மாதிரி அந்த மாதிரி வரல. நல்லா எனக்கு வந்து நிறைய மாவும் ஈடு கொடுக்குது நான் போடுற அளவு. இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, வெந்துருச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் இது மாதிரி இட்லி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன். இந்த ஸ்பூன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த இட்லி தட்டில் 2 கேப் இருக்கு பார்த்தீங்களா, புடி மாதிரி, அதுக்குள்ளே விட்டுட்டு எடுப்பேன். இப்போ வந்து பழகிருச்சு. தண்ணியை தெளிச்சுட்டு டக்குன்னு எடுக்க வந்துடுது. பயப்படாம எடுத்துடணும் இப்பெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈடு மேலே உள்ள ஈடு தட்டை எடுத்துட்டேன். மோஸ்ட்லி 2 தட்டு ஊற்றுனோம்னு வச்சுக்கோங்களேன், அடியில் உள்ளது கொல கொலன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க, மேலே உள்ளது மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதுக்கு ஒரு வந்து இது இருக்குது, டிப்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எங்கள் அத்தை இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தப்ப சொல்லியிருந்தாங்க, இட்லி தட்டு 2வது தட்டு கீழே ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா அடியில், அது வந்து கொல கொலன்னு வராமல் இருக்கிறதுக்கு மேலே இன்னொரு இட்லி துணியை வெள்ளை வேஸ்ட் துணி நறுக்கி எடுத்துருக்கோம்ல, இன்னொரு துணியை வந்து இட்லி ஊற்றின பிறகு அது மேலே போட்டுட்டோம்னா இந்த கொல கொலப்பு வராதுன்னாங்க. ஆனால் இப்போ நான் ரெகுலராக வாரம் இட்லி ஊற்ற ஆரம்பித்த பிறகு அந்த அடித்தட்டு வந்து கொல கொலன்னு வரல. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் பாய். நன்றி மக்களே.